தமிழ் குடும்பக் கதையின் அடுத்த கட்டத்தில் நிகழப்போகும் சம்பவங்கள் பல நாட்களாக மனதில் தேங்கி கிடந்த உணர்வுகளை ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தும் வகையில் அமைகின்றன. நீண்டகால பிரிவும் தவறான புரிதல்களும் குடும்பத்தினரின் பிடிவாதங்களும் ஒரு தாயின் மனதில் இருக்கும் பாசத்தை ஒருபோதும் குறைக்க முடியாது என்பதை இந்த நிகழ்வுகள் மிக ஆழமாக உணர்த்துகின்றன. அதிகாலை நேரத்தின் அமைதியில் எவரிடமும் எதையும் சொல்லாமல் ராஜாங்கம் வீட்டின் வாசலுக்கு வந்து நிற்கிறாள் தமிழ்செல்வி. அந்த வீட்டினுள்ளே இனி எந்த சூழ்நிலையிலும் நான் மீண்டும் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று மனவேதனையுடன் சத்தியம் செய்து வெளியேறிய அவள் இன்று மீண்டும் அதே வாசலில் நிற்பதை பார்த்ததும் அங்கே இருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுகிறது. குறிப்பாக ஈஸ்வரியின் முகத்தில் கோபம் தெளிவாக தெரிகிறது. இவ்வளவு உறுதியாக பேசி சென்றவள் இப்போது மீண்டும் எதற்காக வந்திருக்கிறாள் என்ற கேள்வி அவளுடைய மனதை ஆக்கிரமிக்கிறது. அவள் நேரடியாக தமிழ்செல்வியை பார்த்து, இப்போது என்ன முகம் காட்டி வந்திருக்கிறாய்? குழந்தைகள் மீது இருக்கும் பாசம் உன்னை மீண்டும் இந்த வீட்டின் வாசலுக்கு கொண்டு வந்து விட்டதா? அப்போது சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்கே போனது என்று கிண்டலும் கேலியும் கலந்த குரலில் பேசுகிறாள். ஆனால் அந்த வார்த்தைகள் எதுவும் தமிழ்செல்வியின் மனதை குலைக்கவில்லை. அவள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டே இருக்கிறாள். அவளது கண்களில் தெரிந்த கண்ணீரும் பல நாட்களாக குழந்தைகளை பார்க்க முடியாத ஏக்கமும் உள்ளுக்குள் புதைத்து வைத்திருந்த துயரமும் அவளது முகத்தில் தெளிவாக பிரதிபலிக்கிறது. சிறிது நேரம் கழித்து மிக மெதுவாக, நான் வீட்டுக்குள் வரவில்லை, எனக்கு அழகரை மட்டும் ஒரு நிமிடம் பார்க்க வேண்டும், தயவு செய்து அவரை வெளியே அழைத்து வாருங்கள், ஒரு முறை பார்த்துவிட்டு உடனே கிளம்பிவிடுகிறேன் என்று பணிவுடன் கூறுகிறாள். அந்த குரலில் இருந்த உண்மையான தாய்ப்பாசத்தை கேட்ட அப்பத்தாவின் மனமும் உருகிவிடுகிறது. அந்த நொடியில் அப்பத்தா உடனே சேதுவை தொடர்பு கொண்டு, நாங்கள் வீட்டுக்கு வெளியே நிற்கிறோம், அழகரை தூக்கிக் கொண்டு கொஞ்சம் வெளியே வா என்று கூறுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சேது ஒரு கணம் கூட யோசிக்காமல் உள்ளே சென்று அழகரை தூக்கிக் கொண்டு வேகமாக வாசலுக்கு வருகிறார். வாசலுக்கு வரும் வழியிலேயே அவருக்கு திடீரென ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. இன்று தமிழ்செல்வியின் பிறந்த நாள். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் அவள் தனது குழந்தைகளின் தாய் என்பதும் ஒரு காலத்தில் தனது வாழ்க்கையின் முக்கியமான மனிதர் என்பதும் அவரது மனதில் மீண்டும் தோன்றுகிறது. குறைந்தபட்சம் பிறந்த நாளன்று அவள் சிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதில் அமைதியாக உருவாகிறது. அழகரை கையில் தூக்கிக் கொண்டு வெளியே வந்தவுடன் பல நாட்களாக பார்க்க முடியாமல் தவித்திருந்த தனது மகனை பார்த்த தமிழ்செல்வியின் கண்களில் தன்னிச்சையாக கண்ணீர் பெருகுகிறது. அவள் குழந்தையை பார்த்த அந்த நொடியில் உலகமே நின்று போனது போல உணர்கிறாள். அழகரும் தாயை பார்த்தவுடன் சந்தோஷமாக கைகளை நீட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த காட்சி அங்கே இருந்தவர்களின் மனதையும் உருக்குகிறது. ஆனால் இதையெல்லாம் தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த ஐஸ்வர்யாவின் மனதில் வேறு விதமான எண்ணங்கள் எழுகின்றன. இரவு முழுவதும் வீடியோ அழைப்பில் பேசுவது போதாதா? இப்போது நேராக வீட்டுக்கே வந்து குழந்தையை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்று வாசல் வரை வந்திருக்கிறார்கள், நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து விடுவார்கள் என்று உள்ளுக்குள் எரிச்சலுடன் நினைக்கிறாள். உடனே அவள் வேகமாக வெளியே வந்து, நீங்கள் இங்கே எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று நேரடியாக தமிழ்செல்வியிடம் கேட்கிறாள். அதற்கு தமிழ்செல்வி எந்த கோபமும் காட்டாமல், இன்று என்னுடைய பிறந்த நாள், அந்த நாளில் என் மகனை ஒரு முறை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்று தோன்றியது, அதற்காகத்தான் வந்தேன் என்று அமைதியாக பதில் அளிக்கிறாள். அந்த பதிலை கேட்ட சேது, ஒரு போன் செய்திருந்தால் நானே குழந்தையை கொண்டு வந்திருப்பேன் என்று மெதுவாக கூறுகிறார். அந்த சமயத்தில் அப்பத்தா பேச ஆரம்பிக்கிறாரு. அவளுக்கு குழந்தைகளை 1 மணி நேரம் கோயிலுக்கு அழைத்துச் சென்று வரவேண்டும் என்பதுதான் ஆசை. பிறந்த நாளன்று 2 குழந்தைகளும் அவளுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். அதற்காகத்தான் அனுமதி கேட்கிறோம் என்று கூறுகிறார். சேது முதலில் சிறிது நேரம் அமைதியாக யோசிக்கிறார். குடும்பத்தில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருப்பதால் உடனே முடிவு எடுக்க தயங்குகிறார். ஆனால் தமிழ்செல்வியின் தமிழ் குடும்பக் கதையின் அடுத்த கட்டத்தில் நிகழப்போகும் சம்பவங்கள் பல நாட்களாக மனதில் தேங்கி கிடந்த உணர்வுகளை ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தும் வகையில் அமைகின்றன. நீண்டகால பிரிவும் தவறான புரிதல்களும் குடும்பத்தினரின் பிடிவாதங்களும் ஒரு தாயின் மனதில் இருக்கும் பாசத்தை ஒருபோதும் குறைக்க முடியாது என்பதை இந்த நிகழ்வுகள் மிக ஆழமாக உணர்த்துகின்றன. அதிகாலை நேரத்தின் அமைதியில் எவரிடமும் எதையும் சொல்லாமல் ராஜாங்கம் வீட்டின் வாசலுக்கு வந்து நிற்கிறாள் தமிழ்செல்வி. அந்த வீட்டினுள்ளே இனி எந்த சூழ்நிலையிலும் நான் மீண்டும் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று மனவேதனையுடன் சத்தியம் செய்து வெளியேறிய அவள் இன்று மீண்டும் அதே வாசலில் நிற்பதை பார்த்ததும் அங்கே இருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுகிறது. குறிப்பாக ஈஸ்வரியின் முகத்தில் கோபம் தெளிவாக தெரிகிறது. இவ்வளவு உறுதியாக பேசி சென்றவள் இப்போது மீண்டும் எதற்காக வந்திருக்கிறாள் என்ற கேள்வி அவளுடைய மனதை ஆக்கிரமிக்கிறது. அவள் நேரடியாக தமிழ்செல்வியை பார்த்து, இப்போது என்ன முகம் காட்டி வந்திருக்கிறாய்? குழந்தைகள் மீது இருக்கும் பாசம் உன்னை மீண்டும் இந்த வீட்டின் வாசலுக்கு கொண்டு வந்து விட்டதா? அப்போது சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்கே போனது என்று கிண்டலும் கேலியும் கலந்த குரலில் பேசுகிறாள். ஆனால் அந்த வார்த்தைகள் எதுவும் தமிழ்செல்வியின் மனதை குலைக்கவில்லை. அவள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டே இருக்கிறாள். அவளது கண்களில் தெரிந்த கண்ணீரும் பல நாட்களாக குழந்தைகளை பார்க்க முடியாத ஏக்கமும்
உள்ளுக்குள் புதைத்து வைத்திருந்த துயரமும் அவளது முகத்தில் தெளிவாக பிரதிபலிக்கிறது. சிறிது நேரம் கழித்து மிக மெதுவாக, நான் வீட்டுக்குள் வரவில்லை. எனக்கு அழகரை மட்டும் ஒரு நிமிடம் பார்க்க வேண்டும். தயவு செய்து அவரை வெளியே அழைத்து வாருங்கள். ஒரு முறை பார்த்துவிட்டு உடனே கிளம்பி விடுகிறேன் என்று பணிவுடன் கூறுகிறாள். அந்த குரலில் இருந்த உண்மையான தாய்ப்பாசத்தை கேட்ட அப்பத்தாவின் மனமும் உருகிவிடுகிறது. அந்த நொடியில் அப்பத்தா உடனே சேதுவை தொடர்பு கொண்டு, நாங்கள் வீட்டுக்கு வெளியே நிற்கிறோம், அழகரை தூக்கிக் கொண்டு கொஞ்சம் வெளியே வா என்று கூறுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சேது ஒரு கணம் கூட யோசிக்காமல் உள்ளே சென்று அழகரை தூக்கிக் கொண்டு வேகமாக வாசலுக்கு வருகிறார். வாசலுக்கு வரும் வழியிலேயே அவருக்கு திடீரென ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. இன்று தமிழ்செல்வியின் பிறந்த நாள். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் அவள் தனது குழந்தைகளின் தாய் என்பதும் ஒரு காலத்தில் தனது வாழ்க்கையின் முக்கியமான மனிதர் என்பதும் அவரது மனதில் மீண்டும் தோன்றுகிறது. குறைந்தபட்சம் பிறந்த நாளன்று அவள் சிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதில் அமைதியாக உருவாகிறது. அழகரை கையில் தூக்கிக் கொண்டு வெளியே வந்தவுடன் பல நாட்களாக பார்க்க முடியாமல் தவித்திருந்த தனது மகனை பார்த்த தமிழ்செல்வியின் கண்களில் தன்னிச்சையாக கண்ணீர் பெருகுகிறது. அவள் குழந்தையை பார்த்த அந்த நொடியில் உலகமே நின்று போனது போல உணர்கிறாள். அழகரும் தாயை பார்த்தவுடன் சந்தோஷமாக கைகளை நீட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த காட்சி அங்கே இருந்தவர்களின் மனதையும் உருக்குகிறது. ஆனால் இதையெல்லாம் தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த ஐஸ்வர்யாவின் மனதில் வேறு விதமான எண்ணங்கள் எழுகின்றன. இரவு முழுவதும் வீடியோ அழைப்பில் பேசுவது போதாதா? இப்போது நேராக வீட்டுக்கே வந்து குழந்தையை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்று வாசல் வரை வந்திருக்கிறார்கள், நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து விடுவார்கள் என்று உள்ளுக்குள் எரிச்சலுடன் நினைக்கிறாள். உடனே அவள் வேகமாக வெளியே வந்து, நீங்கள் இங்கே எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று நேரடியாக தமிழ்செல்வியிடம் கேட்கிறாள். அதற்கு தமிழ்செல்வி எந்த கோபமும் காட்டாமல், இன்று என்னுடைய பிறந்த நாள், அந்த நாளில் என் மகனை ஒரு முறை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்று தோன்றியது, அதற்காகத்தான் வந்தேன் என்று அமைதியாக பதில் அளிக்கிறாள். அந்த பதிலை கேட்ட சேது, ஒரு போன் செய்திருந்தால் நானே குழந்தையை கொண்டு வந்திருப்பேன் என்று மெதுவாக கூறுகிறார். அந்த சமயத்தில் அப்பத்தா பேச ஆரம்பிக்கிறார். அவளுக்கு குழந்தைகளை